அண்ணன் வராரு வழிவிடு, அண்ணன் வந்துட்டாரு ஃபைனலி. பாத்தியா? பின்ன பார்க்காமையா? 5 மணிக்கு ட்ரெய்லர் வர்றதுனாலே 4:50 குட்காந்துட்டே இருந்தேன் குத்த வச்சு. ஸோ வெங்கட் பிரபு அவருடைய டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்பில் அவருடைய 68வது திரைப்படமான தி கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் பார்த்துட்டேன். நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு ட்ரெய்லர்? அதான் இன்னைக்கு ட்ரெய்லர் வர்றதுக்கு முன்னாடியே 2 தான் இன்னைக்கு. ஒன்று, வெங்கட் பிரபு செஞ்சுட்டாண்டா இல்லை வெங்கட் பிரபு செஞ்சுட்டா அது ஒரு ஆச்சரியக்குறியா இல்லை கேள்விக்குறியாங்கிற மட்டும் தான் இருந்துச்சு. முன்னாடி இப்போ அந்த ஆச்சரியக்குறி வச்சிடலாம். ஏன்னா சூப்பராக வந்திருக்கு ட்ரெய்லரு. ஸோ யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக் எப்படி இருக்க போகுது, பிஜிஎம்ல என்ன பண்ண போறாருன்னு போய் பண்ணிட்டுருந்தாங்க இல்லையா. பாட்டெல்லாம் ஸ்பார்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ இந்த பிஜிஎம் பார்த்துட்டு யுவன் சங்கர் ராஜா இவ்வளோ சரக உள்ள வச்சுட்டு ஏனே அந்த பாட்டை போட்டேன். அதான் இப்படி பிஜிஎம் வச்சுட்டா ஸ்பார்க்கு டார்க்குன்னு பிஜிஎம் போட்டிங்க. தளபதி ஃபேன்ஸ் கொஞ்ச நாள்ல அவரை கதற விட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் வந்து உண்மையிலே ஒரு பதில் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெய்லர், இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா இந்த ட்ரெய்லர் தி டீகோடிங் ஆஃப் கோட். ஓகே, நாங்கள் என்னது பெருசாக டீகோட் பண்ணி எடுத்துகிட்டு வரது. இந்நேரம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ட்விட்டரில் எடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம், இது என்ன கதைக்களம் அப்படின்னு. இப்போ எல்லாம் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு கதை, இந்த கதை தான் கண்டுபிடிச்சி எடுத்து வந்துருக்கோம். அதை வெங்கட் பிரபு ட்ரெய்லர் சொல்லிட்டாரு. ராகவன்ஸ் இன்ஸ்டிங்க்ட் மாதிரி இது அரம்னோட ஒரு இன்ஸ்டிங்க்ட். அப்படி ஏன்னா சாட்ஸ்ல வந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர் 68 இன்டர்நேஷனல் ஆப்ரேட். ஏன் 68 தெரியுங்களா? தளபதி 68. அதாவது வெங்கட் பிரபு வந்து டீகோட் பண்றாரு. 68 மிஷன்ஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சவர் தான் இதை நமக்கு லீட் பண்ண போறாரு. அப்போ ஏதோ ஒரு அங்கங்கே அந்த நாட்டில் பாம்லாம் அங்கங்கே வைக்கிறாங்க, அதெல்லாம் போய் எடுத்து செயலில் வச்சு எப்படி வந்து தளபதி வந்து இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாரு அப்படிங்கிறத கதை. ஆல்ரெடி வெங்கட் பிரபு இன்டர்வியூல சொல்லிட்டாரு. இது வேற ஒரு ஒன்லைன்லாம் சொல்லிட்டாரு. அது மாதிரி தான் இருக்குது. இந்த டீகோடிங் அப்படின்னு வரும்பொழுது காலில் இருந்து தோனி வந்து கோட்ல இருக்காருன்னு ஒரு பிக்சரை ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க. பார்த்தியா? ஆமாம் பார்த்தேன். இதில் வேற அந்த கிரிக்கெட் கிரவுண்டோட சீன்ஸ் காட்டுறாங்க. தளபதி வந்து அந்த கிரவுண்டோட டாப் ரூஃபில் வந்து நின்றுட்டு ஒரு கன் ஷூட் பண்ணுறாங்க. பிரேம்ஜி திடீர்னு சிஎஸ்கேவோட ஜெர்சி போட்டு ஓடி வராது. ஸோ தளபதி படத்தில் தலையை பார்த்துருவோமோ, ஐ மீன் கிரிக்கெட்டோடைய தலையை பார்த்துருவோமோ. அது என்னன்னா அந்த கிரிக்கெட் கிரவுண்ட் சீன் இருக்குல்ல, ஆக்சுவலி கிரிக்கெட் கிரவுண்டில் ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது. அந்த பாம்பு செயலில் இருக்கிறதுக்காக தளபதி அங்கே போகிறாரு. ஏன்னா கையில் ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று வச்சிருந்தாரு. ஆமாம், ஓகேவா. அண்ட் 2வது சீன் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் தான் செட்டில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்லாவே தெரியும். எனக்கு என்ன கன்ஃபியூஷனா, தோனியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, தலை தோனியோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே தோனியோட ஃபோட்டோ இருக்குது, அங்கே வந்து தளபதி வரும்போதே அந்த வாக்கில் வராரு, எல்லாமே இருக்குது. ஆனால் உள்ள இந்தியன் ஜெர்சியில் பிளேயர்ஸ் நாங்களுங்கிற ஒரு டவுட் இருக்குது. சரி ஓகே, அது என்னன்னு தெரில நமக்கு. ஒரு நான் எனக்கு கண்ணு சரியாக தெரியல நினைக்கிறேன். பட் ஆக மொத்தம் அந்த கிரவுண்டில் ஒரு சம்பவம், சிஎஸ்கே பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. மேபி சிஎஸ்கே மேட்சாக இருந்து அந்த வர மேட்ச்சில் தான் அந்த 3 பிளேயர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மொயின் அலி கிட்ட வலிமை அப்டேட் கேட்ட சீன் தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஏன்னா சிஎஸ்கேன்னு சொல்லும் போது அந்த விசில் போட சாங்கில் வந்து ஆல்ரெடி ரிலேட் பண்ணியிருந்தாங்கல்லவா. மொயின் அலி கிட்ட அப்டேட் கேட்டது இது டெஸ்ட் மேட்ச்ல இல்லை, அவெல்லாம் என்ன கொடுத்து வச்சிருவாங்க அடுத்து. ஓகே ஓகே. இதை தொடர்ந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டிஏஜிங்கில் வந்து ஒரு மாதிரி சொதப்பிட்டாங்க. எங்களுக்கு வின்டேஜ் விஜயா இருந்தாவே பரவாயில்ல, இப்போ இருக்க விஜய் வந்து அந்த ஒரு மிடில் ஏஜாக இருந்தாலுமே எங்களுக்கு அது எப்பயுமே தளபதி மாஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாட்டில் பார்க்குறது தான் அந்த ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த ட்ரெய்லரில் பார்க்குறது ஓகே, சம்வாட் ஓகேவாக தான் இருக்குது. மேபி அந்த பையன் ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் தான் தேவைப்படுது போல இருக்குது. அது அங்கே ஃப்ரேமில் பார்க்கும்போது உண்மையிலே க்யூட்டாக இருந்துச்சு. மெயினாக மீனாட்சி சௌத்ரி அவங்க தான் வந்து பையன் விஜய்க்கு வந்து ஜோடி அப்படிங்கிறது அந்த என்னது எஸ்கலேட்டர் அதில் வந்து பிடிக்கும் போதே நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பட் அதோட ரொம்ப கியூட்டான பேர் வந்து வின்டேஜ் எல்லாத்தையுமே கொண்டாடப்பட்ட ஒரு பேர், வசீகரா பேர். தளபதி இளைய தளபதி விஜய் அண்ட் புன்னகை அரிசி ஸ்னேகா. அது பக்கத்துல இன்னொன்னு, குழந்தைக்கு எதுவும் ஆபத்து இல்ல, சந்தோஷமா இருக்கலாம்னு கேட்கும்போது நாளைக்கு வருவீங்களா மறுபடியும் விளையாடலாம், லைலா வேற இருக்காங்களா. எனக்கு ஆக்சுவலி இந்த ஒரு அதான் வெங்கட் பிரபு குக்கிங் சம்திங் நாங்கல்ல, சம்திங் உண்மையிலே சூப்பரா பண்ணியிருக்காரு. நம்ம அந்த டீகோட் அப்படிங்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை தான் எடுத்தோம் இல்லையா. இது கம்ப்ளீட்டா கதை ஓகே. பட் இந்த படம் உண்மையிலே விஜய் அவர்கள் வந்து இங்கிருந்து அரசியலுக்கு போறாருல, அதனால ஒரு பக்கா ட்ரீட்டா இருக்கணும், ஒரு ஃபேன் பாய் ட்ரீட் கொடுத்தாருக்கணும். எங்கன்னு ரெஃபரன்ஸ் பாறேன், அஜித் அவர்களுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கப்புறம் சத்தியமா குடிக்கவே அப்படின்னு போட்டாப்ல ஒரு டைலாக. ஸோ தோனி ரெஃபரன்ஸ் அங்கே வந்துருச்சு. ஆக்சுவலி இது மைக் மோகன் தான் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. என்னமா யூஸ் பண்ணியிருக்க போறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூ என்ன அப்படின்னா, விஜயால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு டைம், அதை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு திருப்பி வராரு அதே விஜயை பார்க்க இருந்தாரு. அதை வந்து திருப்பியே இழக்க வைக்கணும், அதை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னுக்காகவே வராரு. ஸோ அதுக்குள்ள இந்த டைம் டிராவல் வருதா, இல்லை டைம் டிராவலுக்குள்ள இது வருதா, இதுல டிஏஜிங் விஜய் தான் பையன் விஜய் இங்கிருந்து வராது. ஏன்னா அவர் வந்துட்டுனா வந்து அப்பா விஜய்க்கே சொல்றாரு நீங்க ரொம்ப டேஞ்சர்ல இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் எங்க கொண்டு வந்து எங்க கனெக்ட் பண்ண போறான்னு தெரியல. ஆனா ட்ரைலர் 2.45 கிட்ட வருது, சூப்பரா பக்காவா கொடுத்துட்டாரு. அண்ட் எனக்கு இப்போ வரைக்கும் கன்ஃபியூஷன், அந்த ஹெல்மெட் போட்டு வந்தவன் யாருன்னே தெரியலப்பா.
ஆமா, ஒரு ஆங்கிள் நான் கூட இந்த ஒரு வாயில சிகரெட் வச்சுட்டு இப்படி திரும்புறவர் கூட ஏதோ இவர் யாரோ இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கோ, பார்க்கவும் வைபவ் அது கண்டுபிடிச்சாச்சு. நம்ம கேமராமேன் தம்பி தல தோனி சொல்றா அது வைபவ் தான். ஆக்சுவலா வைபவுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு பிரிடாமினன்ட் ஒரு ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த பிரேம்ஜி பத்தி ஆக்சுவலி எனக்கு என்ன ஷாக்குனா, வெங்கட் பிரபு படத்துல ட்ரைலரா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி பிரேம்ஜிக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 செகண்ட் சீனா கொடுத்தான். ஒரே சீன் தான் கிரவுண்ட்ல இருந்து ஓடிறாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் தான் சீன், வேற எதுவும் பார்க்கவே இல்லையா ட்ரைலர்ல? நான் பார்க்கல, மேபி தெரியல படத்துக்குள்ள எந்த அளவுக்கு அது ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு. அதை தாண்டி எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்குது என்னன்னா, பிரசாந்த் அவர்களுக்கு உண்மையிலே சூப்பரான ஒரு கதாபாத்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈவந்தோ பிரபுதேவா, அஜ்மல் இவங்கெல்லாம் வந்து அந்த கேங்கா இருந்தாலுமே பிரசாந்த் அண்ட் விஜயோடைய காம்போ வந்து ட்ரெய்லர்லயே நிறைய சீன்ஸ்ல காட்டுறாங்க. ஏதாவது ஃபேமிலியை கூட்டிட்டா வந்து ஒரு மிஷனுக்கு வருவார் பேங்காக் அப்படின்னு அவரோட நண்பனை வந்து ஒரு ஆதங்கத்தோட திட்டுறாரு. இதையும் தாண்டி அவங்க 2 பேத்துக்குள்ளேயே ஒரு சண்டை வைக்கிற மாதிரி. அந்த சண்டைக்கு தான் ஸ்க்ரீன் என்ன போகுதுன்னு தெரியல. என்னென்ன காரணம்னா, பிரசாந்த் தற்போது அந்தகன் ஒரு படம் கொடுத்துருக்காரு. அன்றைய காலகட்டத்தில் பிரசாந்த் ஒரு பெரிய இடத்துல இருந்தார், விஜய் விட மேலே இருந்தார். ஆனால் இன்னைக்கு இளைய தளபதி எங்கே இருக்காருன்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஸ்குவாடாக சேர்ந்து பிரபுதேவா இவங்க அஜ்மல் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது பக்கா ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு தோணுது. டீகோல் அங்கங்கே பொறுக்கி எடுத்தால் நல்லா தெரியும் என்னன்னா இங்கே கதை நடக்குது, பேங்காக் நடக்குது, இவங்க ஏன் அங்கே வந்தாங்க, 68 ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, கிரவுண்டில் நடக்குது, தோனி உள்ளே இருப்பாரா, சிஎஸ்கே பிளேயர் யார் வர போகிறா, பாட்டில் பார்ட்டி சாங் என்ன, இப்போ நம்ம அங்கங்கே டீகோட் பண்ணலாம். ஆனால் மற்றபடி நீங்கள் வந்து புதுசாக எடுத்துகிட்டு வந்து இதை கவனித்தீர்களா அப்படின்னு போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதான் அதில் ஏதாவது ரொம்ப இந்த ஹிடன் டீடைல்ஸ் மாதிரி அப்படி ஏதாவது காட்டல, ஒரு ரா என்ஜெண்டாக இருக்கிறதுக்கு அது இன்னும் ஹிடன் டீஸாக வைக்கல. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க சாட் அப்படிங்கிற ஒரு டேர்ம். அது வந்து இருக்க ஒருத்தர் வந்து இப்போ திருப்பி ஒரு, அதாவது இப்போ என்னன்னா, சார் இந்த மிஷன் உங்களால தான் முடியும் சார். ஓ அப்படியா, நான் வரமாட்டேன். இல்லை நீ வந்தே அவனு ஒரு கம்பல் பண்ணும்போது அவங்க போகிறாங்க. ஸோ நான் போகணும் அப்படின்னா என் டீம் தான் எனக்கு வேணும்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் சேருவாங்க இல்லையா? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லி இதே மாதிரி தான் இருக்கும். என் டீம் இருந்தால் தான் இதை நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்களாக சேர்ந்து அந்த மிஷனை எப்படி வந்து பண்ணுறாங்கிறது தான் கதை. அது தெரிஞ்சு போச்சு. அதுக்குள்ள என்ன கதை இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பா நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் ஒரு யுவன் கண்ணி அந்த இடத்துல ஒன்று பதிவு பண்ணியே ஆவண்டா. ஏண்டா 3 பாட்டு போட்டதுக்கு யுவனை என்ன கலாய்ச்சிங்க பிஜேபி இது பத்தில தெருக்கி விட்டுட்டாரு. உண்மையிலே தான். என்னப்பா சொல்லுப்பா கேமராமேன். பிரபுதேவா யார் அப்படிங்கிறது பாட்டுல தெரியும், கண்டிப்பா படத்துல தெரியும், படத்துலயும் தெரியும், பாட்டுலயும் தெரியும். சோ இதை தாண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அண்ட் அவங்க டீகோட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரபுதேவா கண்ணியா இருக்காண்டா இவன். சரி ஓகே, அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படியே போயிடலாம், முடிச்சலாம். சரி ஓகே, எனிவேஸ் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கூட்டில் ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, அதே மாதிரி அவங்க என்னெல்லாம் டீகோட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம சேனலோட இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு எல்லா ஃபேன்ஸுக்கும் அந்த மூட் ஆக்டிவேட் ஆயிருக்கும்ல. எனக்கு மெயினா ஆக்டிவேட் ஆனது எங்கன்னா, கடைசியில என் தலைவன் இந்த கில்லி ரெஃபரன்ஸ் வச்சாங்க, மருதமலை மாமணி முருகையான் சாங். உண்மையிலே அதாவது விஜய் மாதிரி ஒரு ஒரு மாஸ் ஹீரோக்கு இந்த ட்ரெய்லர்ல என் கிரெடிட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மாஸ் எலிமெண்ட் காட்டுவாங்க. லியோல காட்டினாங்க, அதுக்கு முன்னாடி மெர்சல் எல்லாத்துலயுமே காட்டிட்டு தான் இருந்தாங்க, மாஸ்டர் ரூப்ல எல்லாத்துலயுமே. ஆனா இதுல வந்து கொஞ்சம் காமிக்கலா முடிக்கிறாங்க. எனக்கு பிடிக்கும் எந்த மாதிரி விஜய் தான் நிறைய. அதுதான் வெங்கட் பிரபு ஹீரோ. அதுதான் இந்த படத்தோடைய மைய கருத்து. பாப்பா ஒண்ணு விட்டப்பா, ஆக்சுவலி அந்த இது போடுவாங்கல்ல டைட்டில் கார்டு, லாஸ்ட் லியோக்கு போட்டாங்கல்ல தளபதி கார்டு, இந்த படம் பத்தியில அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சின்னதுல இருந்து நாளை தீர்ப்புல இருந்து நீங்க கோட்டா வந்த விஜய் அவர்களை அந்த ஒரு அனிமேஷன்ல காட்டியிருக்காங்க. உண்மையில அது ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை தாண்டி என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கோட்ல இருந்து அடுத்தது அப்டேட் வரும்போது கண்டிப்பா இன்னொரு வீடியோ நம்ம பேசலாம். சோ முடிச்சுக்கலாமா? No one can stop me, no one can stop me. யாராலையும் என்ன தடுக்க முடியாது. தம்ப்நெயில்ரா.